வணக்கம். உங்கள் ரேகா மீண்டும் இன்று உங்களுடன் இணைந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். இன்று பிப்ரவரி 14 காதலர் தினம். உலகெங்கிலுமே வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நாளில் தான் எனது இந்த யூடியூப் காணொலி வலைத்தளம் ரேணுகா பிரதீப் குமார் குணராசா என்ற இந்த காணொலி வலைத்தளம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14 தான் யூடியூப் இந்த வலைத்தளத்தில் முதலாக காவிய காதலன் என்ற ஒரு புது கவிதையினை அரங்கேற்றம் செய்ததன் மூலமாக இந்த காணொலி தளத்தில் எனது பயணத்தை ஆரம்பித்தேன். இன்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த 4 ஆண்டுகளிலே தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பாராட்டுகளும் நீங்கள் எனக்கு அளித்த அன்புமே இங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வெற்றி நடை போடுவதற்கு காரணமாகும். இலங்கையிலிருந்து அதுவும் தமிழிற்காக, தமிழ் இலக்கியத்துக்காக, தமிழ் கவிதைகள், புது கவிதைகள், மரபு கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள், தன்முனை கவிதைகள், நவீன கவிதைகள், சிறுகதைகள், அது மட்டுமன்றி சில கட்டுரைகள், ஆரோக்கிய குறிப்புகள், சமையல் குறிப்புகள் என பல்முகப்படுத்தப்பட்ட ஒரு வலைத்தளமாக இந்த வலைத்தளம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி ஈழத்தின் பிரபல எழுத்தாளரான எனது தந்தையுமான சாகித்ய ரத்னா சங்கியாளியார் கலாநிதி குணராசா அவர்களால் எழுதப்பட்ட கதைகளையும் சிறுகதைகளையும் கூட உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் இந்த காணொலி தளம் தொடர்ந்தும் முன்னேறிக்கொண்டு தனது காணொலிகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருவதற்கு நீங்கள் தொடர்ந்தும் எனக்கு ஆதரவளிக்க உங்களுடைய வேண்டிக்கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவள் என்றும் உங்கள் ரேகா. நன்றி, வணக்கம்.